நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபா விஜயகுமார். தை மாத பலாபலன்கள் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக தை பிறந்தால் வழி பிறக்கும். அப்போ நமக்கு வழி பிறக்க இந்த வருஷம்தான் இருக்குது. அதாவது ஜோதிடத்திலே மகர ராசியில் சூரியன் சஞ்சாரம் காரணம்னா உத்தராயணம், தாட்சாயணங்கள் உத்தராயணம் வருது. அப்போ வாழ்வில் மிகப்பெரிய மாறுதல் நடக்கின்ற மாதம் இந்த தை மாதம். முன்னோர்கள் சும்மாவாக சொன்னாங்க தை மாதத்தை பற்றி. இந்த மாதத்தில் பொங்கல் பண்டிகை இருக்குது, அதில் மாட்டுப்பொங்கல், தைப்பொங்கல் இருக்குது, காணும் பொங்கல், முன்னாடி போகி, பழையன கழிதலும் புகுதலும் வாழ்விற்கு இந்த தை மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா தைப்பூசம், தை அமாவாசை, அதை விட சிறப்பாக பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வாழ்வில் வெற்றி வெளிச்சம் பெரிய அந்தஸ்தில் ரத சப்தமி கரெக்டாக கொண்டாடுவாங்க. எல்லாம் இந்த மாதத்துலங்க. அப்போ அதை விட முன்னோர்களுக்கு திதி கொடுத்து ஜெயிக்கிறதுக்கு பல பேர் அது தை மாதத்தில் வருகின்ற அமாவாசை திதி கொடுக்க சிறந்தது. சார் தவற விட்டோம், ஒரே கஷ்டமாக இருக்குது, என்ன செஞ்சாலும் டெவலப் ஆகலை, என்ன பண்ணுறது? அப்போ நம்ம எடுத்துக்க வேண்டியது தை மாத அமாவாசையில் திதி கொடுத்து முன்னோரை வேண்டுவது. இந்த காலகட்டத்தில் உலக ரீதியாக பல மாறுதல் நிகழ்த்துங்க. பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றம். ஒரு சில நாட்டில் போர்கள் நடந்து அதுக்குண்டான பிரச்சனைகள்லாம் மாறிருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு என்ன நடக்குது? நமக்கு வழி பிறக்குமா? வாழ்க்கையில் ஜெயிக்குமா? பொதுவாக இந்த காலகட்டத்தில் புது வீடு போகிறது, புது தொழில் தொடங்க பெண்கள் நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. வாழ்க்கையில் ஜெயிக்க புது தொழில் தொடங்க, இதில் வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா, இல்லை கட்டின வீடு வாங்கலாமா, இந்த மாதிரி கேள்வியும் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. இதில் இன்னொரு சிறப்பு என்ன சார்? தொழில் ஆரம்பிக்கிறோம், வீட்டில் வச்சே பண்ணலாமா, இல்லை தனியாக பிடிக்கணுமா, வெளிநாட்டுக்கு போகலாமா, இல்லை உள்ளூர்லேயே இருக்கலாமா? இது மாதிரி எண்ணற்ற கேள்விங்க. நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா திருமணம் ஒரு எட்டாக்கனியாக இருக்கிறது. சார் திருமணம் எப்போங்க இருக்கும்? இப்போ 90s கிட்ஸு தாண்டி பல பேர்த்துக்கு என்ன ஆச்சுன்னா திருமணம் இருக்கா இல்லையா, ஜாதகத்தில் எல்லாமே நல்லாயிருக்கு, ஏன் நடக்கலை? இந்த தை மாதத்தில் தாங்க விட கிடைக்கிது. ஏன்னா இந்த காலகட்டம் தொடங்கும் போது கிரக நிலையில் மங்களகாரன் ராசியில் வந்து உச்சம் பெறுவார். தை மாதம் தொடங்கணுன்னே மங்களகாரன் வலுப்பெறும் போது இடம், வீடு, சொத்து, இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், கணவன் மனைவி அனைத்தும் சுபமாக இருக்கும். இதில் ஒன்றே ஒரு சூட்சம விஷயம் மட்டும் தவிர்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. இந்த காலகட்டத்தில் என்னென்னா பெரிய முதலீடுகளில் கவனமாக பார்த்து பண்ண வேண்டிய காலகட்டம். ஏனென்றால் 2ஆம் இடத்தில் இந்த 6 மாதம் ஆரம்பிக்கிற இடத்துல 2ஆம் இடத்துல ராகு, 8இல் கேது இருக்கிற காலகட்டத்தில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் பார்த்து பண்ண வேண்டிய காலகட்டம். அப்போ இந்த தை மாதத்தில் உங்களுக்கு வாழ்வில் வெளிச்சம் வெற்றி தர இறைவனை பிரார்த்திக்கிறேன். தடைகளை தன் வாழ்வின் விடைகளாக மாற்ற முயற்சி செய்யும் தனுசு ராசி அன்பர்கள். தனுசுனாலேங்க போராட்ட குணம், வில் அம்புங்க, போராடி ஜெயிக்கக்கூடிய ராசி இந்த ராசிங்க. இந்த ராசிக்கு பொது குணங்கள் ஒரு சில இதெல்லாம் இருக்குங்க. வாழ்வில் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் தானாக தேடி வரும். இந்த ராசி சரியாக பயன்படுத்திக்கும். வாழ்வில் ஒரு சில மிஸ்டேக் பண்ணாலும் திருப்பி சரி பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ராசிக்கு இருக்கும். இவங்களே ஆசிரியர் குணம். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இறை வழிபாடு, இறை அருள் நிச்சயம் கிட்டும். இவங்க கெட்டியாக ஒரு கடவுளை பிடிச்சிக்கணும். இந்த ராசி தாங்க இந்த ராசி. தாய்ப்பாசம் இருக்கும், பிறந்த ஒரு பாசம்லாம் அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு அங்கே போய் தங்க விடலை. இந்த ராசி அம்சமாக தான். மனைவி சரியாக அமைந்தால், இல்லை கணவன் சரியாக அமைந்த தனுசு ராசி வாழ்வில் சகலம் ஜெயிச்சிருது. ஆனால் அது அமையிறதுக்கு தான் போராட்டம் கூடமாக இருக்குது. ரைட். தை மாதத்தில் ஒரு சில சூட்சமங்கள் விஷயங்கள் இருக்குது, நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் முதல்ல இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், கொஞ்ச நாள் செவ்வாய், புதன் வரை 4 கிரகம் சேருது. செல்வ செழிப்பு சேர்க்க காலகட்டம் இதுவே. பொருளாதார விருத்தி அடைய கரையான காலகட்டம் ஆயிடுச்சு. அப்போ சார் பணம் சேர்ப்பனா, சொத்து சுகம் அமையுமா, இடம் அமையுமா? சார் சரியான காலகட்டம். ஆண் பெண் இருவருக்கும் நான் நிறைய பேர்த்து சொல்கிறேன், வண்டி வாகனம் ஓட்டி பழகிக்கங்க. பைக்கு, கார் இதெல்லாம். இதில் பைக்கு, காரோட அதில் வகையில் செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்க வாய்ப்பு கிடைக்கும். சார் புதுசு உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட், சனி பகவான் செகண்ட் ஹேண்டு தான் சொல்கிறார். புதுசு வாங்கினா ஏதோ ஒரு தடை. சார் இடம், வீடு எப்படி சார்? இடம் வாங்கலாம், ஆனால் வீடு வாங்கினா செகண்ட் ஹேண்டு வீடு வாங்கலாம், இல்லை இறந்தவங்க பேரில் உள்ள சொத்து, பூர்வீக சொத்தாக இருக்கலாம், இல்லை டெத்து சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் வச்சு வாங்குகிற சொத்துன்னா நிற்கும். அதை தாண்டி புது சொத்து வாங்குறீங்கன்னா ஒரு சில பரிகாரம் செய்து தான் வாங்கணும். அப்படி தனித்து தனுசு ராசி வாங்கினால் இதாக இருக்கும். ஆனால் ஆல்ரெடி இருக்க சொத்தை பராமரிப்பு பண்ண நேரம், கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்குது, கொஞ்சம் பெயிண்டிங் அடிக்கிறேன், இதுக்கு தாங்க நேரம். இந்த ராசிக்கு சார் வேலை வாய்ப்புக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வருது. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலாம், நிரந்தர வேலை வாய்ப்புக்கு உண்டு. இந்த ராசி இதை தவிர விட்டால் எப்போ நான் நிறையவே சொன்னேன், யூபிஎஸ் எக்ஸாமு, இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் வருது, ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கோபத்தை குறைக்க வேண்டிய காலகட்டம் இந்த தை மாதம். ராசிக்கு செவ்வாய் பகவான் இருக்கார், 2ஆம் இடத்துக்கு போவார். கொஞ்சம் அனல் கக்குற மாதிரி பேசுவீங்க,
நீங்கள் கரெக்டாக தான் பேசுகிற மாதிரி இருக்கும். அப்போ பேச்சில் கொஞ்சம் தன்மை தேவை. இதை தவற விட்டுறாதீங்க. சார் குடும்பத்தில் புது நபர்கள் அறிமுகம் எப்படி சார் வருவாங்க? பிரிந்தவர்கள் ஒன்று சேருவாங்க, குழந்தை பாக்கியம் உண்டு, திருமணமாக வாய்ப்பு உண்டு. ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்த தம்பதிகள், சார் நான் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், குழந்தை ஒரு பக்கம் இருக்கும், சேருவானா? இதெல்லாம் வாய்ப்புகள் தேடி வருதுங்க. அப்போ ஒரு சிலர் ஒன்றாவே இருக்கிற மாதிரி வந்துடுது, ஒரு சிலர் தான் பரிகாரம் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ இது சரியான காலகட்டம். மாணவர்கள் பொதுவாகவே தனுசு ராசி மாணவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஹாஸ்டல் அனுப்பிடணும், இல்லை வெளியூர் வெளி மாநிலம் அனுப்பிடணும். வீட்டில் உட்காந்து படிக்கிற மைண்ட் செட் இந்த ராசிக்கு இப்போ வராது. அப்போ பேரண்ட்ஸே சொல்லுவாங்க, சார் பொன் குழந்தையாக இருக்குது எப்படி சார் அனுப்புறது? டியூஷன் தான். டியூஷனு, எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸு இது மாதிரி அனுப்பினால் டெவலப் ஆகிறாங்க. வீட்டில் வச்சு படிக்கிற சூழ்நிலைகள் குறைவாக இருக்குது. பிஸ்னஸ்க்கு வருவோம் சார். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது நல்லபடியாக இருக்குது. பிஸ்னஸ்ஸு டெவலப் பண்ண வேண்டிய நேரம். இப்போ பார்த்திங்கன்னா கூட்டா தனித்தா அப்படின்னு வர ஆரம்பிக்கும். இந்த ராசிக்கு பொதுவாகவே ஒரு குறிப்பிட்ட 45லேருந்து 55 வயதுடைய பெண்களை வேலைக்கு போட்டு சிறப்பாக பண்ண முடியாத ராசி இந்த ராசி. ஏன்னா சுக்கிரன் இதில் பார்த்திங்கன்னா நீச்சமாக இருக்குது. அப்போ சுக்கிரன் சம்மந்தப்பட்டது எடுக்கணும்னால் கவனமாக எடுக்கணும். அதுக்கு ஒரு சில அப்போ பெண்கள் சம்மந்தப்பட்டதோ, சுக்கிர கடாட்சம் சம்மந்தப்பட்டதோ, ஆர்னமெண்ட் சம்மந்தப்பட்டதோ, பட்டு சேலை சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பிஸ்னஸ் பண்ண வேண்டியது. இப்போ யாருக்கு இதுமாதிரி லாபம்? அரசியல்வாதிக்கு, சினிமா கலைத்துறையினருக்கு, பேங்கிங் செக்டர், ஆடிட்டர், இவங்களுக்குலாம் சூப்பர். டீச்சர், நான் நேரடியாக டீச்சராக இருக்கேன், அவங்களுக்குலாம் நல்லபடியாக இருக்குது, இவங்களுக்குலாம் பர்ஃபெக்ட்டுங்க. ஹெல்த், இந்த ராசி ஹெல்த்துங்கிறது தான் ப்ரெஷர், கவனம். நிறைய பேர் வயசானவங்களுக்கு மூட்டு மாற்ற அறுவை சிகிச்சை, லங்ஸ் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் பார்க்க வேண்டியது. சளி சேர்ந்துக்கிட்டே இருக்கும், சளி தொந்தரவு இருக்கும், இருமல் வந்துகிட்டே இருக்கும். இந்த இயற்கையான காலகட்டமாக இருக்குது. பட் தசாபுத்தியும் பார்த்து லாங் டேர்மாக ஷார்ட் டேர்மாக ஏதோ ஒரு ஹெல்த்தில் சர்ஜரி பண்ணிக்க வேண்டிய காலகட்டம் இருக்குன்னா இப்போ பண்ணிட்டால் கரெக்டாக இருக்கும். குறிப்பாக கண் சம்மந்தப்பட்டதெல்லாம் இப்போ சரியான காலகட்டம். அப்போ இந்த காலகட்டத்தில் தொல்லைகள், தொந்தரவுகள் விலகிற காலகட்டம், நல்வாய்ப்புகள் பிறக்கிற காலகட்டமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பரிகாரம் மறக்காமல் பண்ணணும். துர்க்கை அம்மன் கெட்டியாக பிடிச்சிக்கணும். துர்க்கையை கெட்டியாக பிடிச்சிக்கங்க, சகலமும் உங்கள் வசம் நிற்குங்க. ரைட். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.